இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஒரு மோசடி கும்பல் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களின் ஓடிபியை வெளிப்படுத்தும்படி ஏமாற்றி 1,51,000 ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்தியது தொடர்பில் காவல்துறை 26 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. புக்கிட் ஆமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் கமிஷனர் டத்தோ ருஸ்டி மொஹமட் ஈசாவின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்டவர்கள் சந்தேகத்துக்குரிய லிங்குகளை கொண்ட செய்திகளை பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த லிங்குகளை கிளிக் செய்து அவர்களின் ஓடிபிகளை உள்ளிட்டவுடன் சம்பந்தப்பட்டவர்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இந்த கும்பல் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு செய்திகளை அனுப்புகிறது. எனவேதான் அறிமுகமில்லாத இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறும் ஆதாரங்களை சரிபார்க்குமாறும் தனிப்பட்ட விவரங்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்களை டத்தோ ருஸ்டி வலியுறுத்தினார். மேலும் கடவுச்சொற்களை தொடர்ந்து புதுப்பிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். சமீபத்தில் 100 ரிங்கிட் சாரா ரொக்க உதவி தொடர்பான போலியான மோசடி இணைப்புகள் பரப்பப்பட்டன. இது பொதுமக்கள் சாரா உதவித்தொகையை பெறுவதற்கான தங்களின் தகுதியை சரிபார்க்கலாம் என தெரிவித்தது. இதன் மூலம் மோசடிகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.